உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசாயா 52:1, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனமில்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. நீங்கள் எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நீங்கள் எழுந்திருக்க வேண்டிய இந்த சமயம், இதுதான் அந்த டைமு. எழுந்துதான் ஆக வேண்டும். உங்கள் மோசமான இடத்துலேருந்து நீங்கள் எழுந்திருப்பீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சரிங்களா? எழுந்துட்டோன்னே என்ன பண்ணணும்? உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எழுந்துக்க போகிறீங்க. எழுந்துட்டோன்னே என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் வல்லமையை தரிச்சுக்க போகிறீங்க. உங்களுக்குன்னு பவர் கொடுக்குறாரு ஆண்டவர். உங்களுடைய வல்லமையை நீங்கள் போட்டுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அலங்கார வஸ்திரம், நல்லா சூப்பரான ட்ரெஸ்ஸு, அதை போட்டுக்க போகிறீங்க. சரிங்களா? இனிமையிலேருந்து பாவியோ அசுத்தனோ உங்ககிட்ட வருவதில்லை. அசுத்தன் பாவிங்களை பற்றிலாம் தெரியும்ல, எப்படி அசிங்கப்படுத்துறது. யார் டைம் கிடச்சிருச்சு, இவங்களை அசிங்கப்படுத்திடலாம், இந்த இடத்துல இவங்களை அசிங்கப்படுத்தலாம், அந்த இடத்துல அசிங்கப்படுத்தலாம்னு நினைக்கிற அசுத்தர்கள், அசுத்தன் பாவிகள் இனிமே உங்ககிட்ட வரமாட்டாங்க. ஆண்டவர் துரத்தி விட்டுட்டாரு. நீதிமான்கள் நல்லவங்க உங்ககிட்ட வந்து சேருவாங்க. சரிங்களாங்க? உங்களை அசிங்கப்படுத்தி உங்களை மனசை உடைச்சவங்க உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. எல்லாம் நல்லவங்க மட்டும்தான் வந்து சேருவாங்க. உங்களோட நல்லவங்க நீதிமான்கள் வந்து சேருவாங்க. கெட்டவங்களெல்லாம் அடித்து துரத்துறாருங்க. சரிங்களா? தேவன் வந்து உங்களை எழுந்திருக்க சொல்கிறாரு. எழுந்துட்டு நல்ல ட்ரெஸ் போடுங்க, அலங்காரமான ட்ரெஸ்ஸு, நல்லா வல்லமையை போட்டுக்கோங்க, வல்லமை ஏன் நீங்கள் தரிச்சுக்கோங்க சொல்கிறாங்க. சரிங்களாங்க? மோசமான இடங்கள்லேருந்து எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நீங்கள் மார்க்கு 10:50 எடுத்து படித்து பாருங்களேன். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து தேவனிடத்தில் இயேசுவினிடத்தில் வந்தான். யாருன்னு தெரியுதா? பர்த்திமேயு. அவன் போட்டிருந்தான். அந்த பிச்சைக்காரங்க ஒரு ட்ரெஸ் போடுவாங்க, அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி எரிஞ்சிட்டான். அது எங்கே போச்சுன்னே தெரியாது. இது எனக்கு தேவையில்லை, தூக்கி எரிஞ்சிட்டான். ஏன்னா இயேசு கூப்பிட்டுட்டாரு. எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேலே எனக்கு இங்கே உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் என் வேலை, இதுதான் என் சமயம், என் காலம் வந்துருச்சு, என் நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர் என்ன பண்ணார்? தூக்கி போட்டார். மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டார். ஒரு கோட் மாதிரி போட்டிருந்துருப்பார், தூக்கி போட்டார். இது எனக்கு தேவையில்லை போட்டுட்டு போகிறாரு ஏசுக்கிட்ட. ஏசு வந்து என்ன பண்ணார்? அவனை பிச்சை எடுக்கும்போது நிறைய அசுத்தர்கள் பாவிகளை பார்த்துருப்பான். குருடனே சொல்லியிருப்பாங்க இல்லை? அவனை என்னெல்லாம் இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, பிச்சைக்காரன்னு சொல்லியிருப்பாங்க இல்லை? எத்தனையோ பாவிகள், எத்தனையோ அசுத்தர்களை அவன் பார்த்துருப்பான். ஆனால் ஏசு கூப்பிட்ட உடனே அங்கே போய் சேர்ந்துடுறான், நல்லவங்க பக்கம் போய் சேர்ந்துடுறான். அந்த எரிகோ ரோட்டில் உட்காரவே வைக்கல, அந்த இடத்துலேருந்து வெளியில் எழுப்பி விட்டார். அவ்வளோதான், போதும், அவ்வளோதான்ப்பா, போதும், இதுக்கு மேலே உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. உங்ககிட்டயே அதே தான் சொல்கிறார். போதும், இதுக்கு மேலே உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. அதே இடத்துல இதுக்கு மேலே உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. எழுந்துக்கோங்க. உங்கள் வல்லமை இருக்குது, உங்களுக்கு அலங்காரமான ட்ரெஸ் இருக்குது, போட்டுக்கோங்க. நல்லவங்க உங்ககிட்ட வந்து சேர்ந்துடுவாங்க. இதுதான் தேவன் சொல்கிறாங்க. சரிங்களா? என்னாச்சு? அவர் இயேசு வந்து கண்ணாடி போட்டு உள்ள 2 கண்களை போட்டு விட்டுட்டார். பர்த்திமேயுக்காக தான் பண்ணார். 2 கண்களை போட்டு விட்டார். அவர் கண்ணாடி போட்டு விடலை. கம்ப்ளீட்டான சுகம் கிடச்சிச்சு. திரும்பவும் எரிகோ ரோட்டில் உட்கார வைக்கல, எழுந்திருந்தான். உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சரிங்களா? எத்தனை பேர் உங்களுடைய கண் பார்வைக்காக ஜோம் பண்ணுறவங்க? எத்தனை பேர் ஜோம் பண்ணுங்க. இந்த கண்ணாடி எனக்கு தேவையில்லை, இந்த ஸ்பெக்ஸ் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, இது எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு தலைவலியை கொண்டு வருது, ஹெட்டேக்காக இருக்குது. ஜோம் பண்ணுங்க. பார்வை குறைபாடு உள்ளவர்களே இன்றைக்கி ஜோம் பண்ணுங்க. கண்ணாடி போட விட மாட்டார். 2 நல்ல கண்களை கொடுக்குறார். உங்கள் கண்களுக்கு வல்லமையை தரிச்சுக்கோங்க. உங்கள் கண்களுக்கு வல்லமை,
வல்லமையை நீங்கள் எடுத்துக்கோங்க. அலங்காரமான ட்ரெஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காரு, சரிங்களா? அதனால் சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. இன்றைக்கி சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. வல்லமை உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்குது, நீங்கள் போட்டுக்க வேண்டிதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காது. அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. சாமி இரக்கம் செய்யுங்க, இரக்கம் காட்டுங்க. அப்போ உங்கள் பிள்ளைங்க எந்த இடத்துல உட்காந்துட்ருக்காங்களோ அந்த இடத்துலேருந்து எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு, சமயம் வந்துடுச்சு, வேலை வந்துடுச்சு. இது நல்ல தருணம். அவங்க அந்த இடத்த விட்டு, மோசமான இடத்த விட்டு எழுந்திருப்பாங்க. அலங்காரமான ட்ரெஸ்ஸு அவங்களுக்காக வைக்கப்பட்டிருக்குது. வல்லமையை போட்டுக்க வேண்டிதான். பவரை வச்சுருக்கீங்க அவங்களுக்காக. நன்றி அப்பா. இனிமை எந்த அசுத்தனும் உங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் வரமாட்டாங்க. நல்லவங்க வந்து சேர்ந்துப்பாங்கப்பா. ஒரு நிம்மதி இருக்கும். நன்றி கண் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு நீங்கள் வந்து சரி பண்ணுறீங்க. நன்றி அப்பா. இனிமேல் கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆண்டவரே, யாரெல்லாம் ஜோம் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் தொடுங்கப்பா. உங்கள் குணமாக்கும் சக்தி இறங்கட்டும்ப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொடிக்குள் மறைச்சிக்கோங்க. ஒரு சுத்த ஆவியால் நிரப்புங்க, அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. சுகமாக வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்கப்பா. நீங்கள் தான் எங்கள் ஃபேமிலி டாக்டர். நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் உங்கள் பிள்ளைங்களுக்கு. சாமி உமக்கு நன்றி. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. சாமி, அங்கெல்லாம் நீங்கள் தள்ளினீங்கன்னா நாங்கள் அங்கெல்லாம் போக மாட்டோம். தீ எரிக்கிற இடத்துல எப்படி வாழ்கிறது? எங்களை நீங்கள் பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. அங்கே தான் வர்றதுக்கு ஆசைப்படுறோம். நன்றி அப்பா. சாமி, நல்லா அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்களை உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமை பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்புக்கு எங்களுக்கு கிடைக்கும். அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது. எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சி நடத்துவாங்கப்பா. அந்த ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 7 வருடம் பேய் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. சுத்தமாக வச்சுக்கோங்க. சுத்தமாக வாழ்கிறதுலாம் மனிதர்களால் கூடாது. அதற்கும் உதவி தேவைப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.